இந்த கொழுப்புனால தான் அடி வாங்குற. Hi guys, I hope you guys are doing well and peace be upon you. This mic is just props, okay வா? இந்த டம்மி பாபா என்னவென்றால் போன வருஷம் 20ன்னு ஒரு வீடியோ பண்ணேன். அது வந்து ஒரு ஜாலியான நல்ல ஒரு பர்சனல் டைரி மாதிரி ஒரு வீடியோ எனக்கு. நான் ரொம்ப வல்னரபிளாக ரொம்ப எமோஷ்னலாக சொல்லாத விஷயங்கள் அப்புறம் காட்டாத சைடெல்லாம் வந்து இன்டர்நெட்டில் நிறைய பேர்கிட்ட சொல்லி அண்ட் லைக் அதனால நிறைய பேரும் ரிலேட் ஆகி ஃபீல் பண்ணி அது வந்து ஒரு லவ்லி சீன். அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் அந்த வீடியோ பண்ணி அந்த ரெஸ்பான்சஸ்க்கு அப்புறமாவும் அந்த ஃபீலிங் தட் இட் பர்சனலி கேவ் மீன்றதாலையும் நான் வந்து சரி அடுத்த வருஷம் இல்லை வரப்போகிற வருஷங்களுக்கும் இது வந்து ஒரு பர்சனல் டைரி மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளானை போட்டேன். அதோட பிரதிபலிப்பு தான் இந்த வீடியோவும். ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ண போகிறது இருந்தால் ஐ ஃபீல் லைக் அதை வந்து நான் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன் அப்படின்னு. நீங்கள் வந்து எதுக்குடா இதை வந்து பப்ளிக்காக பண்ணுற, இல்லை இதை வந்து நீ பண்ணி நீ எழுதி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் அது வந்து பப்ளிக்காக ஒரு விஷயம் பண்ணால் இட்ஸ் மோர் லைக் ரிமெம்பரபிள். அண்ட் டைரிலாம் என் கூட தான் இருக்கும். பட் லைக் யூடியூப்பில் நான் இந்த ஒரு விஷயம் பண்ணேன், நான் இதை பற்றி நான் வந்து பகிர்ந்தேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு பர்சனலாக ஒரு ஒரு நல்ல ஃபீலிங் தரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து இந்த வருஷமும் பண்ண போகிறேன். And this year he said it's supposed to be fun turning 21. சரி 21னா நான் இந்த வருஷம் வந்து I wasn't 21. இந்த வருஷம் I was 20. I turned 21. The year I turned 21. என் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு வருஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக நினச்சி பார்க்கல. நான் ஒரு 18 வயசு ஷக்கீல்கிட்ட போயிட்டு இது நடக்கும் இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு நீ பண்ணுவ சத்தியமா நம்ப மாட்டான். நம்பவே முடியாத என்னடா இதுன்ற மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த வருஷம் வாழ்க்கையில நடந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பர்சனல் லைஃப் ஃபுல்லாக பகிர முடியாது. பட் ஐ கெஸ் லைக் நான் வந்து பட்டும் படாமல் சொல்லாமல் சொல்லி வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட லைக் தட் மந்த்ஸ் பிஃபோர் வேர் நாட் தட் ஈஸி அப்படின்னு. பட் இப்போ ஐ ஹாவ் டு டெல் லைக் அதெல்லாம் லைக் லாட் மோர் ஹாப்பியர். புரியுதா? லைக் ஒரு மாதிரி லைக் ஐ ஃபீல் மோர் ரிலீவ்ட். தேங்க்யூ. லைக் எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் இஸ் ஃபாலிங் இன் டு பிளேஸ்ன்ற மாதிரி இருக்கு. நான் வந்து இந்த வருஷம் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஒரு ரிலேட்டபிலிட்டி கொண்டு வர முடியுமா பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த வருஷம் பிகினிங் ஆக்சுவலி வாஸ் வெரி வெரி ஃபன் மேன். லைக் இந்த வருஷம் as I turned 20 பிகாஸ் எப்படின்னா ஷக்கீல் ஸ்டோரிஸ் யூடியூப் சேனலில் ஒரு பீக்காக ஒரு டைமில் அவ்வளோ வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் தெரியுமா. வாரத்துக்கு ஒரு வீடியோ, வாரத்துக்கு 2 வீடியோ, பேக் டு பேக் இப்படி போட்டுக்கிட்டே இருப்பேன்ல. தட் டைம் was an era guys. லைக் அது வந்து I was very happy with what I was doing. Alhamdulillah, I was like நான் அந்த டைமில் பண்ண சில விஷயங்கள் வந்து நான் இப்போ நிறைய ரெகுலேட் பண்ணுறேன். பிகாஸ் அப்போ I was okay with speaking bad words on the internet, which I am totally not okay with now. Like not okay with speaking bad words in general itself. நான் அப்பயும் அவ்வளோவாலாம் பேசல. பட் லைக் இப்போ வந்து ஏண்டா பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அதெல்லாம் தவிர்த்து அந்த டைமில் நான் ஆக்சுவலி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேன். இன்ஸ்டாகிராம்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் அது என்ன ரொம்ப டாக்ஸிக்காக ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து நிறைய கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடலாம். யூடியூப்ல வி ஸ்டில் சி ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிட் மை பார்ட் அண்ட் இட் டிட் டூ வெரி வெல். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. குக்கீல் அந்த ஷக்கீல் ஸ்டோரிஸில் குக்கீல் போடுவேன். அந்த டைம்லாம் வந்து ஒரு மாதிரி அது ஒரு சூப்பரான காலமாக அதை ரேண்ட் பண்ணி போடுவேன். இல்லை ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம நோண்டி போடுவோம். அண்ட் பேசலாமா கைஸ், பேசலாமா ஸ்டார்டட் திஸ் இயர். லைக் நான் பண்ணதுலேயே யூடியூப்பில் பண்ணதுலேயே நான் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட். ஐ யூஸ் டு திங்க் த நீலாம்பரி வீடியோ தட் ஐ மேட் வாஸ் வெரி குட். பட் லைக் பேசலாமா தூக்கி சாப்பிட்டுருச்சு. பிகாஸ் எப்படி சொல்கிறது, இட்ஸ் ஸோ லைக் இட்ஸ் ஸோ குட். நான் வந்து நான் பேசுறதுன்னு சொல்ல, ஐம் நாட் டாக்கிங் த வீடியோ, த ரெஸ்பான்சஸ் தட் ஐ கெட் ஃப்ரம் பேசலாமா. ஓகே, என்னால் இவ்வளோ பண்ண முடியுதா, இறைவன் எனக்கு இவ்வளோ கொடுத்து வச்சிருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அது எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, மை மாம் இஸ் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் லைக் மீ டாக்கிங் ஸோ மச் அபவுட் லைக் சினிமா அண்ட் லைக் எதுக்கு நீ வந்து ஹீரோயின் அந்த மாதிரி படம் அதை பற்றியே ஃபுல்லாக பேசுகிற, அந்த ஸ்ட்ரீமில் எதுக்கு நீ போகிற அப்படின்னு. பிகாஸ் ஆஃப் ஹர் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஆல் தட் அண்ட் லைக் ஷீ எக்ஸ்பெக்டட் த சேம் ஃப்ரம் மீ. நாட் பிளேமிங் ஹர் அண்ட் ஆல். அவங்க என் அம்மாவுக்கு வந்து ஜென்ரலாக பேசுறதே பிடிக்காது. புரியுதா? என் அம்மா வந்து எல்லாத்தையும் வெட்டி பேச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஷீஸ் அ வெரி சைலண்ட் உமன். ரொம்ப அளவாக தான் பேசுவாங்க. யாராச்சும் பேசினாலும் என் அம்மா கோவம் வரும். நான் வந்து பேச மட்டும்தான் செய்வேன். பேசுறது தான் என் வேலை. பேசுறது தான் எனக்கு வந்து சேடாக இருந்தாலும் நான் எல்லாத்தையும் ஆர்டிகுலேட் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐ ஃபீல் ஸோ மச் ரிலீவ்ட். அது வந்து என் அம்மாவுக்கு பிடிக்காது, புரியாது. யூடியூப்ல பேசுகிறேன் அப்படிங்கிறது ஷி வாஸ் நாட் வெரி சாட்டிஸ்ஃபைட். அண்ட் லைக் வி ஹேட் லைக் அந்த ஃபேமிலி ஃபைட் அண்ட் தட் வாஸ் கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பிங் மீ. அண்ட் லைக் ஒன் டே சொல்லிகிட்டே இருந்த ஒரு மாதிரியா இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் விட்டுடலாம், எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு போனப்போ ஐ வாஸ் லைக் வாட், ஐ ஹாவ் அ பவர் which is like being heard
by a lot of people and like எல்லாருக்குமே இது வராது. இது வரதுக்கு, இது அச்சீவ் பண்ணுறதுக்கு you have to have some sort of blessing to have this. அண்ட் இதிலேருந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, I have to add the best value I can அப்படின்னு சொல்லிட்டு I think I've done only 4 episodes and I think the immense amount of love I got from those 4 episodes, man. ஒரு பேசலாம வீடியோக்கு நான் யோசிப்பேன் என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஆர்டிகுலேட் பண்ணி எழுதி வச்சு அதெல்லாம் பேசி love those things and that was sometime around the beginning of the year தான் அது நடந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் நான் ஏன் போஸ்ட் பண்ணுறது நிறுத்தினேன்னா, I had bad memories and bad attachments there. அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன், மொத்தமாக இதை பார்க்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு கூட நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் வந்து தவிர்த்துட்டேன் என் கண்ணில் இருந்து, புரியுதா? ஸோ அண்ட் த ரிலீஃப் யூ கெட் ஆஃப்டர் கட்டிங் ஆஃப் ஃபார் லைக் யூனோ, உனக்கு எதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறியோ அதெல்லாம் நீ புஷ் பண்ணதுக்கப்புறம் உனக்கு அந்த ஆப் ஆர் லைக் அந்த சோர்ஸ் ஆஃப் மீடியம் யூஸ் பண்ணும்போது உனக்கு ஒரு ரிலீஃப் வரும்ல, அப்பாடா அப்படின்ற மாதிரி. எனக்கு அது அப்பாடா நல்லா இருக்குடா இதை யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் எனக்கு அந்த ஸ்கிட்ஸு நடிச்சு போடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என் அண்ணன் வந்து அன்றைக்கி கூப்பிட்டு சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி நடிச்சு போடுவதா அது நல்லாயிருக்கும், அந்த மாதிரி பண்ண ஆரம்பி, ஸ்டார்ட் யூடியூப் சேனல் ஆன லைக் ஸ்டார்ட் போஸ்டிங் லைக் தட் அகேன் அப்படின்னு சொன்னாங்க. என் அண்ணன் வந்து என்கிட்ட சொல்கிறாங்கன்னா ஒரு பெரிய விஷயம், பிகாஸ் அவர் வந்து நிறைய கன்சிடர் பண்ண மாட்டார். ஸோ அவர் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி சொல்கிறாருன்னா லைக் ஓகே வி ஹேவ் டு டேக்கிங் தட் இன். அண்ட் ஐ ஸ்டார்ட் போஸ்டிங் அகேன். நான் இன்ஸ்டாகிராமே தலை வச்சு படிக்க மாட்டேன்னு நினச்சேன். And then I started posting Instagram reels again. I was doing YouTube again. It was like, you know, flourishing kind of, alhamdulillah kind of a period. Not so alhamdulillah, I guess, because like நிறைய வேலைகள் வந்து நாம பண்ணிட்டு இருந்தது. I would question it now, but you know, அப்ப I was satisfied. அப்ப I was whatever God gave, I was satisfied with that. அப்புறம் என் அண்ணன் திரும்பி வந்துட்டான். என் அண்ணனை நான் போன வருஷம் பயங்கரமாக மிஸ் பண்ணேன். என் அண்ணன் தான் எனக்கு எல்லாமே, புரியுதா? அண்ட் தென் எங்கள் வீட்டில் வந்து யூனோ சிச்சுவேஷன்ஸ் வந்து started getting back very normal because like அது ஒரு மிஸ்ஸிங் எலிமெண்ட் இருந்துச்சுல, அது வந்து ஒரு மிஸ்ஸிங் பீஸ் ஆஃப் பசில் மாதிரி அவன் வந்து எல்லாத்தையும் சரியாக்கி அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட 2 ட்ரிப்பு போயிட்டு வந்தேன். உங்களுக்கு தெரியும், அந்த ஊட்டி ட்ரிப்பும் அந்த இன்னொரு ட்ரிப் வந்து நான் வர்க்காலா பாய்ஸ் கிளாஸ் பசங்களோட போயிட்டு வந்தேன். அதுவும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுல, கொடுத்து வச்சா கடைசியில் ஒன்று வந்துச்சு பாரு அப்பா. திஸ் வாஸ் அரவுண்ட் மிட் இயர், ஓகேவா? அப்புறமா கேம் குக்கீல். குக்கீல் வாஸ் சம்திங் தட் ஐ ஸ்டார்டட் வித் லைக் என்னோட சேனலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச, and it was a very successful hit show in my Shakil Stories YouTube channel because of the naturality, because of the originality. ரொம்ப நல்லா போச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, நான் வந்து ஒரு பார்ட் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த பார்ட்டு தான் என்னோட யூடியூப் சேனலோட கைண்ட் ஆஃப் டவுன்ஃபாலாக இருக்கும்னு. I made a video regarding the like representation of Muslim in cinema and all. Yeah, and அந்த வீடியோக்கு அப்புறமா my channel started doing very badly. It started doing very badly. Like நான் அதை பற்றிலாம் புலம்பியிருப்பேன். If you guys have been there, லைக் நான் வந்து ஒரு வீடியோ போட்டால் அன்றைக்கி நைட் அட்லீஸ்ட் எனக்கு 10,000 வந்துடும் வந்துடலாம். பட் லைக் குக்கீல் போட்டால் அந்த நைட் வந்து நல்லா போயிடும் அந்த வீடியோ. எப்படியோ பார்க்க வேண்டிய எல்லா ஃபீல்ட்லையும் போய் இருந்தால் எல்லோரும் பார்த்துருவாங்க. அண்ட் அந்த வீடியோக்கு அப்புறம் போட்டு போஸ்டட் குக்கீல் வீடியோ, தட் குக்கீல் வீடியோ காட் லைக் 2K 3K வியூஸ் சம்திங், ஓகேவா? இட் வாஸ் டூயிங் ஸோ பேட். அப்போ எனக்கு செமஸ்டர் வந்துச்சு. அப்போ தான் 6th செமஸ்டர்னு நினைக்கிறேன். எனக்கு அப்போ செமஸ்டர் டைமில் நான் யூஸ்வலாகவே கிவ் மை செல்ஃப் அ பிரேக் அண்ட் லைக் இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் வீடியோஸ் போடுவேன். பட் லைக் அந்த செமஸ்டர் டைமில் ஐ புஷ்ட் மை செல்ஃப் 2 வாரத்துக்கு ஒரு வீடியோ போடலாம். வி ஹவ் டு ரிவைவ் திஸ், வி கேன் கெட் திஸ் பேக். தேர் வாஸ் திஸ் ஒன் டைம் ஆனால் நான் வந்து ஒரு வீடியோ வந்து போடும்போது யூ ஆல் வேர் லைக், இந்த வீடியோ வந்து என் ஃபீல்ட்லேயே வந்து நான் வந்து கவலைப்பட்டுட்டே இருந்தேன், யாருமே அவங்க ஃபீல்டில் வரலன்னு வரி பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குக்கீல் வீடியோ என் ஃபீல்ட்லேயே வரல, வாட் ஹேப்பன் டு யுவர் சேனல் ஷக்கீல், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டாங்க. ஐ ஃபெல்ட் வெரி பேட். அது ஷிட், ஐ எம் லூசிங் it. I built all of this not to be put down, because I stood up for something that I wanted to stand up for, and this is not how I get paid back. எனக்கு ஒரு மாதிரி I felt so done wrong. I felt very bad. And then I was trying to revive and the ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ, we can get there, but the semester time was also going on. And I was very exhausted, man. And I think at the time I was emotionally dealing with my personal life. And appada I think I started having the first crack in the glass. But then it was fine. I always try to make up things. But எனக்கு ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருந்துட்டு எல்லாமே 10 அவ்வளோ காணும். பிகாஸ் அப்போல்லாம் I never had like an editor team. எனக்கு யாருமே இல்லை, எல்லாமே நான் தான் பண்ணணும். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், இப்போயும் ஷக்கீல் ஸ்டோரிஸ் நான் தான் பண்ணுவேன்.
பட் லைக் யூனோ அப்போ நான் ஃபுல்லாக எல்லா வேலையும் மண்டையில் போட்டு அரைச்சிக்கிட்டு இருந்தேன், முடியல. அதுக்கப்புறமா நாங்கள் அந்த லீவ் விட்டதுக்கப்புறம் உடனே நாங்கள் பாய்ஸ் ட்ரிப் போயிட்டோம். பாய்ஸ் ட்ரிப் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அந்த பாய்ஸ் ட்ரிப் நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன், என்னால் முடியும். என்ன விளாக் கூட எடுக்கலாம் அந்த பாய்ஸ் ட்ரிப்பை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க எட்ரா விளாக் எடுறா ஏதாவது பண்ணுறான்னு, எதுவுமே பண்ண அப்படியே இருக்கேன் நான். மாதிரி மந்தமாகவே இருந்தேன் அந்த ஊரில். எனக்கு அந்தளவுக்கு சிரிக்கணும் என்ஜாய் பண்ணணும்னே இல்லை. அப்புறமா அந்த சுச்சுவேஷனால ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, போக போக ட்ரிப் முடியும் போது தான் எனக்கு அந்த என்ஜாய்மெண்ட் வைபே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்துச்சு. அண்ட் அந்த ட்ரிப்பில் தான் நான் இருக்கும் பொழுது சாஜித் அண்ணன் லைக் ஹீஸ் லைக் சச் அ கைடன்ஸ் ஃபார் மீ மேன். ஹி கைட்ஸ் மீ த்ரூ ஸோ மெனி திங்ஸ். May God bless him abundantly. He's a அந்த அண்ணன் வந்து he called me and then he was like ஷக்கீல் இந்த மாதிரி குக்கீலில் வந்து ஒரு ஷோ மாதிரி பண்ணலாம், ஒரு பாட்காஸ்ட் ஷோ மாதிரி வரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே பண்ணலாம், சூப்பராக இருந்துச்சு அந்த கான்செப்ட். அண்ட் எனக்கு பேசவும் பிடிக்கும், சமைக்கவும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. லைக் ஷக்கீல் யூ மேக் யுவர் ஓன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், யூ கெட்டிங் திஸ்ன்ற மாதிரி. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஹி வாஸ் லைக் பண்ணுறியா? லைக் எஸ் அஃப்கோர்ஸ், வாட் இஸ் திஸ், எதுன்னு கேள்வி, எதுக்கு பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி. செட் சூஸ் பண்ணுறது, அடுப்பு வாங்குறது, தட் வாஸ் அ டைம் மேன். ஐ தாட் இட் வாஸ் அ குட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் எபிசோட் டிட் வெரி வெல். செகண்ட் எபிசோட் வாஸ் வெரி எஜுகேஷனல். தேர்ட் எபிசோட் வாஸ் ஆல்சோ எஜுகேஷனல். ஐ ரியலி லைக் தட் எபிசோட். த திங் இஸ் தட் அந்த ஒரு எபிசோடுக்கு அப்புறமா இன்னொரு எபிசோடு என்னால் எடுக்க முடியல. ஏன்னா நான் கெஸ்ட்டு கூப்பிடணும், வாரம் வாரம் யாராச்சும் ஓகேடா உங்க கூட உட்காந்து நான் சமைச்சிக்கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஃபார் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆர் ஃபார் லைக் பீப்புள் ஹூ ஆர் டேலண்டட் அண்ட் செலிபிரிட்டிஸ் அண்ட் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஆல் த டைம், இட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் தெம்ன்றத விட அவங்க சொன்னால் அவங்க அன்றைக்கி வராங்கன்னா நான் அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்கு. அண்ட் லைக் சில பேர் வரேன்னு சொல்லுவாங்க, லைக் யூனோ பிகாஸ் ஆஃப் தேர் சிச்சுவேஷன் சம்திங் they'll decline. And like every time I rile up and I get ready and like I don't get like, or I ask someone and then you know when it does not work, I felt very put down, man. I was like okay fine, I think it's for a good cause and God help me for some protecting me for something, yeah, maybe abdha I always think and you know feel better. And the soolnalai was kind of putting down. And Sajid anna vandu appayum enna hope lose panadala. Shakil cookie la vandu is not something you started with guests and like you know with a big set and all. Cookie you started in your home with like your phone camera and like nee samachu podu abdha it started. So Cookie can still, the shows can still go on ordinary, and that made so much sense, man. That's how it started, right? It did not start like ipdi. It started like இப்படி தான் இங்கே வந்திருக்கு. அதுக்கு அங்கே போயிட்டோம் அப்படின்னா அப்படி தான் இருக்கணும்னு இல்லை. இவ்வளோ பார்த்து நான் க்ராஸ் பண்ணி வந்திருக்கேன்னா இதில் இங்கேருந்தும் எப்படி சர்வை பண்ணணும்னு எனக்கு தெரியும், அங்கேருந்தும் எப்படி சர்வை பண்ணணும்னு தெரியும். ஸோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் டூயிங் மை சோலோ குக்கிங். ஏன்னா இப்படி பண்ணிவிட்டு யாரும் கெஸ்ட் வரல, யாரும் கலாய்ப்பாங்களோ, யாரும் வரல போல நினச்சிப்பாங்களோ, அந்த மாதிரிலாம். பட் லைக் ஐ டிட் மை திங். இந்த டைமில் my whatever I was dealing with personally, right, I think it was getting worse. Like or mari it was very hard. Like one time it's like super good and then it's very bad, and then it's very bad. Yeah, and that's not a fun situation to be in because you are like nee unak vandu nalla kevalama irundha kuda unak oru decision edukka mudiyum idu vendam appadinu. But when it's like mela keela nu onoda லைஃப் ரிவால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, உன்னால் ஒரு யூ கான் புட் யுவர் மைண்ட் இன் பிளேஸ், உன்னால் தெளிவாக யோசிக்க முடியாது. அண்ட் அது ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கலான கடினமான ஒரு சூழ்நிலை. அண்ட் எப்படின்னா நான் ஒரு சேனலுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்க, ஷக்கீல் ஸ்டோரிஸ். நான் வந்து ஃபிலிம் பண்ணணும், எடிட் பண்ணணும், தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் பண்ணணும், அப்புறம் போஸ்ட் பண்ணி அப்லோட் பண்ணி ஸ்டோரிஸில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ப்ரமோட் பண்ணணும். இது வந்து ஃபுல்லாக ஷக்கீல் ஸ்டோரிஸ் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் குக்கீலுக்கு வந்து ஐ ஹேட் எ டீம், பட் லைக் எப்படின்னா it did not work out for some reasons, okay, some technical reasons and all that. And then I was like okay, நானே எடிட் பண்ணுறேன். But then to edit it all by myself was not an easy job. I had 2 channels to run. அண்ட் இத்தனைக்கும் மேலே ஐ வாஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட். அண்ட் எனக்கு எக்ஸாம்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் லைக் எப்படின்னா, அண்ட் நான் வந்து பர்சனலாக ஒன்று டீல் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல,
நான் வந்து நான் என்ன நினைப்பேன், இன்னைக்கு காலேஜ் போவேன், என் காலேஜில் வந்து ஓகே ஈவினிங் போயிட்டு நம்ம இந்த வேலையை பார்க்குறோம், எடிட் பண்ணி நிற்கிறோம், இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிளானில் போவேன். வீட்டுக்கு வந்தோடனே செம்ம டயர்டாக இருப்பேன். பிகாஸ் ஐ would be emotionally exhausted. பிகாஸ் நான் வந்து பர்சனலாக ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமாக டீல் பண்ணிருக்கேன். எனக்கு 2 சேனல்லே இது பண்ணணும்னு தெரியல. அண்ட் லைக் நான் சொன்னல ஷக்கில் ஸ்டோரிஸில் மறுபடியும் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன்னு. அந்த ரீல்ஸ் எல்லாம் எனக்கு ஐடியாவாக இருக்கும் பண்ணணும்னு. ஆனால் என்னால் ஃபுல்லாக இது பண்ண முடியல. மேபி காலேஜ் போகலன்னா இப்போ என்னால் திருப்பி கொஞ்சம் ரிவைவ் பண்ணி இருக்க முடியுது. அல்ஹம்துலில்லாஹ் நான் கொஞ்சம் ரீல்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் லைக் வீடியோலாம் கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் குக்கியில் வந்து மறுபடியும் கெஸ்ட்டு கூப்பிட்டு பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். பட் லைக் நாட் லைக் அந்த பேசுகிற மாதிரி. ஐ ஹவ் பிளான் மோர் ஃபன் திங்ஸ். நான் அந்த ஃபன் எலிமெண்ட் ஆஃப் குக்கில் நான் இந்த டைம் when I'm calling people, I won't lose it, guys. I promise I won't lose it this time when I'm calling people. Cookil will be your cookil and my cookil, like, and how it was. Don't worry, we'll get this. We are figuring out. We are young, we have time. The clock is ticking, but it'll keep ticking. புரியுதா? It's not going to stop. So அதுக்குள்ள பண்ணணும் அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை, பண்ணலாம். ஸோ ஸ்லோவாக பண்ணலாம். புரியுதா? டைம் இருக்கு. I'm still young, I can do it. நான் இதெல்லாம் ஒரு பர்சனல் டைரியில் எழுதுகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். பட் லைக் I'm still young, I can do it. I'll figure it out some. I always figure it out. I'll figure it out. நிறைய obstacles நடுவில் வருது, but I'll figure it out. I'll do it. நான் பண்ணிடுவேன். அந்த இதெல்லாம் வந்து நான் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக I'm trying my bestன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் நான் அந்த பர்சனல் லைஃப் பற்றி மென்ஷன் பண்ணல. It was going in ashes. கொழுந்து விட்டு எரியுது, தொட்டா சுடுது, அணைக்கவும் முடியல. என்னால் நிறுத்த முடியல. ஏன்னா நான் வந்து ஆனால் இருந்தும் என் கை புண்ணாக அணைக்கணும்னு அணைக்கிறேன். அது அணைய மாட்டேங்குது. என் கை சுட்டு போகுது. நான் செத்துக்கிட்டு இருக்கேன். அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன். வேற எதுவுமே யோசிக்கல. நான் அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நான் காலேஜில் ஃபுல்லாக இருப்பேன். என் காலேஜ் அதுவும் இந்த 7வது செமஸ்டர், இது லீவ் முடிஞ்சு 7வது செமஸ்டர் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு பாயிண்ட்லெஸ்ஸான செமஸ்டர் கேஸ். கிளாஸ்லாம் எதுவுமே இருக்காது. புரியுதா? கிளாஸ் போனாலும் சீரியஸாலாம் கிளாஸ் நடத்த மாட்டாங்க. கிளாஸ்லேயே ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. எல்லாருமே பிளேஸ்மெண்ட்டு, வேலை இன்டர்ன்ஷிப்பு அப்படின்னு தான் போயிட்டு இருந்தாங்க. காலேஜே காலியாக இருந்துச்சு. போகிறதே அனாவசியமான வேலை. உனக்கு எதாவது ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் அந்த மாதிரி தான் போகணுன்னா நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நிலமையில எனக்கு நிறைய டைம் இருந்துச்சு. நான் பிஸியாக கூட இல்லை காலேஜில். ஸோ நான் காலையில் ஆரம்பித்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன். வீட்டுக்கு வந்தோடனே தூங்கிடுறேன். என்னால் எதுவுமே பண்ண முடியல. என்னால் சத்தியமாக ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப காண்டாக இருந்துச்சு. This all happened after the half of the year, which is August, September. This thing whole figuring. I don't know how these months pass by like this, man. I think I would like to talk about people changing. People changing can be something that is out of your hand. That's something very natural, but something very heartbreaking, and you cannot stop it because it's not your personality that you are stopping. அது அவங்களோட பர்சனாலிட்டி. அவங்க வேறு மாதிரி மாறுறாங்க. ஒரு அவங்களோட லைக்கிங்ஸ் மாறுது, ஒரு லைக் விஷயங்கள் மாறுது. அண்ட் யூ சடன்லி ஃபீல் பெட்ரேட்னா யூ கேன் கோ அண்ட் ஸ்டாப் த சேஞ்ச் ஆல்சோ சடன் அவுட் ஆஃப் நோவேர். It's like they've chosen it. It was not easy for me, man. I dealt with 2 people. Like எப்படின்னா this thing not happen very easily. I'd not like to talk briefly about it, but like it was depleting me. என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் நான் இருந்தேன். சரி என்ன பண்ணுறது, நான் கதறி கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். And then I felt okay, I'm going to let go. இது வேண்டாம், I'm going to let go. This is not good for me. இந்த சேஞ்ச் வந்து நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த பர்சனோட சேஞ்சு. அண்ட் இன்னொரு பர்சனோட சேஞ்ச் எப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் வாழ்க்கையில் யோசிச்சு கூட பார்க்கல. இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் வந்து நிற்பேன், இந்த மாதிரிலாம் நடக்கும், இந்த மாதிரிலாம் மாறுவாங்க. It was out of my hands, man. அது உன் கையில் இல்லை. இப்படி மாறுவாங்க அப்படின்னு உனக்கு தெரியுமா? திடீர்னு மாறுவாங்க. கிராஜுவலாக மாறுறதுன்னு ஒன்று இருக்குது, அப்படி திருப்பி போட்ட மாதிரி மாறுறதுன்னு இருக்குது. 2 டைப்பாகவும் பீப்புள் மாறுவாங்க. இதுனா உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்க ஆரம்பிக்கும். இது வந்து உனக்கு ஃபஸ்ட்டு புரியாது. உனக்கு சண்டை, நீ பதட்டப்படுவேன். நான் இதில் எனக்கு அண்ட் லைக் the worst part is you do not get to control people's change and it starts affecting you. One person or a change was affecting me badly and I was like
ஓகே திஸ் ஹேஸ் டு லெட் கோ அப்படின்னு நான் வந்து ஒரு முடிவு எடுத்தேன். நான் இப்போ ஒரு 18 வயசு ஷக்கீல்கிட்ட இல்லை ஒரு 17 வயசு ஷக்கீல்கிட்ட இந்த மாதிரிலாம் நடக்கும், நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பேன்னு சொன்னால் சத்தியமாக நம்ப மாட்டான். புரியுதா? அவன் இல்லை இது நடக்கலை அப்படின்னு அடித்து சண்டை போடுவான் என்கிட்ட. ஆமாம், ஆனால் அது நடந்துச்சு. Praise be to God, Shakil. How did you even do that? I mean, நீ செம்மையாக கஷ்டப்பட்ட, அது வேறு விஷயம். October 2, 2024, the way you cried, the days, just like எப்படி சொல்கிறது, ஒரு பர்டிகுலர் பர்சனுக்காகவோ ஒரு பர்டிகுலர் விஷயம் நடக்குது அப்படிங்கிறதுக்காகவோலாம் என் வாழ்க்கையில் அழுவேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ஐ காட் த்ரூ இட். இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி பெயின்ஃபுல். அவ்வளோ கஷ்டப்பட்டதே இல்லைன்னு வாழ்க்கையில் நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்ட ஒன் ஆஃப் த திங்ஸில் இது அந்த விஷயம் டேலி ஆகும். பட் ஐ மேட் இட் மேன். You made it through. You're good now, alhamdulillah. Yes, you are starting to figure out things again. You're on somewhat of a right path. MashaAllah. ஒரு heartbreak, ஒரு change வந்து உன்னால you can let go. You have control over that. You have some control over on how you are going to deal with it. There are some changes that you cannot stop, man, because it will be good for them. அவங்களுக்கு அந்த change நல்ல விஷயமா இருக்கும். And change itself is heartbreaking. But changing for the good, when someone's changing for the good and not being what you were used to or what you used to love, and they're different now, can be immensely heartbreaking and a lot more complicated situation, because you can't take a stand on it. You can just sit and cry that this is happening. You just get used to it. Future Shakil, if you're watching this, October 2024 was not easy for you, and how I dealt through it, how you dealt through it. I mean, we both are the same people. People are going to think how I got through it, Abdina. I'm talking to the audience now. I got very religious, man. I've always been religious. I've always pray 5 times a day. I'm grateful that like I'm blessed with the ability and the will to do all of those things. But நான் என்ன பண்ணேன்னா, I started praying in the mosque 5 times a day now. I try my best, trying to be more good now. I felt extremely anxious the past month, October. ரொம்ப ஒரு மாதிரி கொடுமையா, ஒரு மாதிரி அந்த மாதமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தான் எனக்கு. பட் யா, ஐ ஹேட் காட் வித் மீ. ஐ ஆல்வேஸ் ஹேவ் காட் வித் மீ. ஸோ ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, if you're struggling with something, seek help to God, and like one thing you'll get through it. நீ இதெல்லாம் பார்த்துட்ட, நீ இதெல்லாம் பண்ணிட்ட, நீ இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்கனா அதுக்கு காரணம் இருக்குது. I'm not invalidating your emotions. You're allowed to feel things, but don't sink into it. Like, don't wrap yourself around it. Keep finding a way out. There's only one person you can ask for a way out, him. Do right, be kind, be loving. Yeah, so this year has been a year of growth. It's been a year of learning. With hardship comes ease. நான் சொல்லலை, இறைவன் சொல்லியிருக்கான். நான் வந்து என்ன பண்ணேன்னா, I took a decision to be more kind, talk less actually. Like, I know talking is something that I really like to do, but like நான் வந்து கண்டமேனிக்கு பேசுவேன், என்ன வேணால் பேசுவேன். This year I have taken a decision to talk when it's necessary and avoid when I can. If you don't have anything nice to say, be quiet. காலேஜ் முடிய போது ஃப்ரெண்ட்ஸ் கூட டச்சில் இருக்கணும். ஐ நோ தோஸ் பீப்புள் வில் ஸ்டே மேன். எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி இருப்பாங்க, புரியுதா? ஐ ஃபவுண்ட் தெம் ஃபார் லைஃப். ஐ ஹோப் ஆல் த குட் திங்ஸ் ஹேப்பன் டு தெம். போன இயர் வாஸ் அ இயர் ஆஃப் ஃப்ளரிஷ்மெண்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இயர் வாஸ் அ இயர் ஆஃப் லேர்னிங் அண்ட் க்ரோத். ஐ ஹோப் இட் பர்சிஸ்ட்ஸ் இன் குட் வேஸ். Do good, Shakil. Be well. You have a good heart that's filled with love. Keep spreading it. So hi guys, உங்ககிட்ட வரேன். Thank you for watching this video. Peace be upon you. I will see you guys on the next one.